எடுத்துக்கொள்வோம் நம்முடைய வேதத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 11ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய தேவன் நம்முடைய தேசத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை நம்ம திருத்தி மாற்றி வாசிக்கூடாது, திருத்தி எழுதக்கூடாது. ஆனால் வசனத்தை நான் புரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் என்ன செய்யலாம்? நாம் அதை சொல்ல ஆரம்பிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் நோக்கமாய் இருந்தார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம் மேலே இருந்தபடினாலே எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துவங்கினோம், இப்பொழுது நாம் முடித்திருக்கிறோம். சிலர் துவங்கினார்கள், சில அடக்க ஆராதனை நான் பண்ணியிருக்கிறேன், சில மரண செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். அநேகர் இந்த முறை நேற்றுலாம் உட்காந்து என்னுடைய ஃபோன் புக்கை நான் பார்க்கும் பொழுது சிலருடைய பேரை டிலீட் பண்ண வேண்டியதாச்சு. என்ன காரணம்? அவர்கள் இல்லை, மறித்து விட்டார்கள். சில ஊழியக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த நம்பர் யார் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தா அவங்களுடைய மகன் யூஸ் பண்ணுறான், இல்லைன்னா அவங்க மனைவி யூஸ் பண்ணுறாங்க. அவன்கிட்ட கேட்டால், அக்கா இந்த நம்பர் இதுதானே உங்கள் நம்பரு? ஆமாம், இது அண்ணன் நம்பரை வச்சுருப்பேன்ப்பா. என் நம்பரும் இருக்குது, 3 நம்பர். அண்ணன் நம்பர் நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஹேண்ட் ஓவர் பண்ணிடக்கூடாது, இருக்கட்டும்னு நான் வச்சுருக்கிறேன்ப்பா. என் காலத்துக்கு வரைக்கும் அந்த ஊழியக்காரக்கா அதான் சொன்னாங்க, என் காலத்து வரைக்கும் இந்த நம்பரை மாதம் ஒரு 400 ரூபா போட்டால் அது லைவாகவே இருக்கட்டுமே. அந்த அக்கா, வயசான அக்கா சொன்னது, அருமையான தேவட பிள்ளையே, மனிதர்கள் மறித்தார்கள், ஆனால் அவங்க உபயோகப்படுத்தின நம்பர் இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, சபையை கொடுத்து, நம்மளை சபை கூடியலையும் வரதையும் செய்து கர்த்தர் நம்மளை கைவிடாதபடிக்கு நடத்தினாரே. அதற்காக அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். யோபு 29 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அப்பொழுது கர்த்தருடைய தீபம் என் தலைமேலே பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். என்னுடைய வாழ்க்கையில இருந்த இருளை, என் பாதையை நான் கடந்து போனேன். அருமையான தேவட ஜனமே, இந்த 25ஆம் ஆண்டு ஒருவருக்கும் ஒரு வியாதி வந்ததில்லை என்று சொல்ல முடியாது. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பல இடங்களில் நாம் தலை குனிந்தோம். பல குற்றச்சாட்டுகளுக்கு ஊடாக நாம் கடந்து சென்றோம். பலர் விதமாய் நம்மை குறித்து பேசினார்கள், ஏசினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், இகழ்ந்தார்கள், நம்மளை கேவலப்படுத்தினார்கள், நம்மை தூஷித்தார்கள். ஆனாலும் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வெளிச்சத்தினாலே, அவர் கொடுத்த தீபத்தினாலே
நான் இந்த 25ஆம் ஆண்டு கடந்து போக முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. யோபுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வெளிப்பாடு என்னவென்றால், கர்த்தர் என் தீபம் என் தலை மேலே பிரகாசிக்க வைத்தார். கர்த்தருடைய தீபம் என் தலை மேலே இருந்தது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த ஃபோக்கஸ் லைட் ஹண்டர்ஸ் யூஸ் பண்றது அந்த ஹெட் லேம்ப் என்று சொல்லுவாங்க. அது நெற்றியில கட்டப்பட்டு இருக்கு, அதை மாட்டப்பட்டு இருக்கும். அதுக்கு பேட்டரியிலே அது இயங்கி கொண்டு இருக்கும். வேட்டை செய்யும் பொழுது அந்த டைவர்ஸ் ஆழ்கடலிலே போகும் பொழுது அந்த லைட் உபயோகப்படுத்துவார்கள். இருள் நிறைந்த இடத்திலே அவங்க எங்கெங்கெல்லாம் திரும்புகிறார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த வெளிச்சம் அவர்களுக்கு இருளை விலக்கி வெளிச்சத்தை காட்டக்கூடியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த 25வது ஆண்டு நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நமக்கு தீபமாய் இருந்தார். அந்த தீபம் கர்த்தர் எனக்கு தலைமையில வைத்திருந்தபடினாலே இருள் நிறைந்த பாதையிலே நான் கடந்து சென்ற போது இருள் என்னை மேற்கொள்ளவில்லை. இருளை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹalleluya. இருளை கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்திருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே எடுத்து வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் எப்படி பேதுரு எழுதுகிறார்? 1 பேதுரு 3வது அதிகாரம், 1 Peter chapter 3 verse 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அந்த நீதிமானுடைய தலையில் என்ன இருக்கிறது? தீபம் இருக்கிறது. யார் யார் தலை மேல கர்த்தருடைய தீபம் இருக்கிறதோ அந்த 120 நபர்கள் மேல் அறையிலே அவர்கள் காத்திருந்த பொழுது 120 பேர் மேலேயும் அக்கினிமயமான நாவுகள் என்ன செஞ்சது? இறங்கி வந்தது. அவர்கள் தலைமையிலே அந்த அக்கினி நாவுகள் காணப்பட்டது என்று நாம் பரிசுத்த வேதாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அது வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றவர்களை பேதுரு என்னவை எப்படி விளக்குகிறார் என்றால், நீதிமான் என்று அவர் இங்கு விவரிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமானுடைய பாதையை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்றதான காரியத்தை பார்க்கிறோம். வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord are over the righteous. The eyes of the Lord is over the righteous person. இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கிறோம், the eyes of the Lord is focused. ரொம்ப அதாவது ரொம்ப நேர்த்தியா பர்ஃபெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டு பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த 25வது ஆண்டு கர்த்தருடைய கண்கள் நாம் நீதிமானாய் இருந்ததுனால அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருந்ததுனாலே இந்த இருள் நிறைந்த வாழ்க்கை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, உபத்திரவம் வந்தது, அவமானங்கள் வந்தது. ஆனாலும் இருள் சூழ்ந்தது. ஆனால் இருள் சூழ்ந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்து கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்தபடினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு அமர செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறபடினால் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த அதே வசனத்தில் கீழே பார்க்கிறோம், அவருடைய செவிகள் அவருடைய செவி என்னுடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருந்தது. The ears of the Lord are open unto my prayers. God's ears was opened to my prayers. God's ears is open to my supplications. என்னுடைய வேண்டுதலுக்கு, என் ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவி
திறந்தபடினாலே நமக்கு விக்கினங்கள் ஆபத்துகள் வந்த பொழுது நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய விக்கினத்தை மாற்றி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹalleluya, ஹalleluya. அவருடைய செவி நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் திறந்து வைத்து நாம் கூப்பிடும் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஹalleluya. மூன்றாவது காரியம் என்ன நடக்கிறது என்றால், தீமை செய்கிறவர்களுக்கோ, இல்ல அதே வசனத்தை தீமை செய்கிறவர்களுக்கு கரெக்ட். கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் தீமை செய்தார்கள். சிலர் தீமை செய்தார்கள், சபைக்கு தீமை செய்தார்கள், ஊழியக்காரர்களுக்கு தீமை செய்தார்கள். விசுவாசிய பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் கூட இருந்தும் பொறாமைனாலே, சிலர் வைத்தெரிச்சனாலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும், நாம் அவர்களிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தோம், ஆனால் அவர்கள் நன்மை செய்யல. ஆனாலும் அவர் நமக்கு தீமை செய்தார். தீமை செய்த மக்களை கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்திருக்கிறார். நம்ம பகைவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று யாரெல்லாம் சொல்ல முடியும்? சொல்லுங்க. இன்றைக்கு என் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சத்துருக்கள், என் குடும்பம் சத்துரு, நண்பர்கள் சத்துருவாய் மாறினார்கள், உடன் பிறந்தவர்கள் சத்துருவாய் மாறினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறு பிள்ளைகளை ஒன்றாய் விளையாண்டோம், அந்த தாய் தகப்பனுடைய அன்பை கட்டி பிடித்தோம். அப்பாவை யார் கட்டி பிடிப்பது முதலே என்று பிள்ளைகள் ஓடி போய் உடன் பிறந்தவர்களெல்லாம் கட்டி பிடித்தோம், அம்மா என்று கூப்பிட்டோம். அம்மா அந்த சட்டி பானத்தை எல்லாம் சோறு ஊட்டி நல்ல பிசைஞ்சு ஒவ்வொரு பிள்ளைக்கு ஊட்டினோம், ஊட்டி வளர்த்தாங்க. ஆனா பெருசா இருந்துச்சு. சொத்துன்னு வந்த உடனே பகைவராய் மாறினார்கள், நம்மளை கோபித்தார்கள், நம்மளை அசட்டை செய்தார்கள், உருப்பட மாட்டான் என்று சொன்னார்கள், நம்மளை ஏசினார்கள். ஆனால் நான் பகைக்காதபடிக்கு, அவர்களை நான் வெறுக்காதபடிக்கு, நான் கர்த்தர் பக்கமாய் இருந்தபடினாலே, கர்த்தர் கிருபையினாலே பகைவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் என் தலையை அந்நியால் அபிஷேகம் பண்ணினபடியினாலே நான் இந்த 25வது ஆண்டை நான் முடிக்க போகிற கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை அல்லவா? அவருடைய இரக்கம் அல்லவா? அவருடைய தயவு அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டை நாம் எப்படி முடிக்க போகிறோம் அதுதான் முக்கியம். ஒரு வருஷத்தை ஆரம்பித்தோம், செம்மையாய் ஆரம்பித்தோம். ஆனா ஜனவரி 2ஆம் தேதியே நமக்கு காத்திருந்தது பல அதிர்ச்சி. அழுதோம், புலம்பினோம். ஒருவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு, என் கூக்கல் ஒருவருக்கும் கேட்கக்கூடாதபடிக்கு கதவை அடைத்தேன். அழுத நாட்கள் உண்டு, அழுத நேரங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் கரம், கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவி நம்மேல இருந்தபடினாலே பகைவர்கள் ஜெயம் எடுக்காதபடிக்கு, பகைவர்களை கர்த்தர் தோற்கடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பகைவர்கள் கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆனால் பகைவர்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலையிலே தீபம், பாதையிலே வெளிச்சம், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருந்தது, கர்த்தருடைய செவி நம்மேல கவனமாய் இருந்தது. சத்துருகளுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதே பேதுரு எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே
சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் அவனுக்காக என்ன செய்தாங்க? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஊக்கமாய் ஜெபித்தார். அந்த ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க அந்த ரூம்ல. ஆமென். ஊக்கமாய் ஜெபித்தார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? ஊக்கமாய் ஜெபம் பண்ணதுனால சத்துரு பேதுருவை ஜெயம் எடுக்க முடியவில்லை. நாம் ஜெபம் பண்ணோமா? ஊக்கமா? இல்லை. மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுமா? இல்லை. இந்த வருஷம் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? சபையில ஜெபம் நடந்தது, ஜெபத்துக்கு வந்தீர்களா? இல்லை. உபவாசம் நடந்தது, கூட்டம் நடந்தது, வந்தீங்களா? இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் நம்முடைய பலத்தினால் அல்ல, அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத இரக்கமும் கிருபையும் தான். சபை எப்பொழுதெல்லாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் சபை மேலே நோக்கமாக இருக்கு. ஒரு சபை உடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதுனால் ஆராதனையிலையும் ஊக்கமான ஜெபத்திலும் சத்தியத்தில் தான் இருக்கிற ஒரு சபை. ஒரு சபையோட வளர்ச்சி எதில் இருக்கு தெரியுமா? முதலாவது அந்த சபையில நல்ல ஒரு ஆராதனை இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதை தான் குடும்பத்துக்கு சொல்றேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா இந்த 3 காரியம் தான். இதே தான் சபைக்கும். சபை வேற குடும்பம் வேற பிரிக்க கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். தேவன் ரெண்டுமே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு குடும்பம் ஒரு சபைன்னு சொல்ல நல்லா ஆராதிக்கணும், மெய்மறந்து ஆராதிக்கணும். ரெண்டாவது, அந்த சபையில் என்ன இருக்கணும்? ஊக்கமான ஜெபம் இருக்க வேண்டும். மூன்றாவது, சத்தியம் வசனம் இருக்க வேண்டும். வசனமாய் போதிக்கப்பட வேண்டும். வசனத்தை திருத்தி மாத்தி காலத்துக்கு ஏற்ற போல, சூழ்நிலைக்கு ஏற்றது போல சத்தியத்தையோ உபதேசத்தையோ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மாற்றவே கூடாது. சபையிலே நோ மோட்டிவேஷன்ஸ். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துவார், இதெல்லாம் ஏமாத்து வேலைங்க. இன்னும் எத்தனை நாள் தான் அந்த ஊழியக்காரங்க ஏமாத்தின்னு இருப்பாங்க தெரியல. சத்தியத்தை சத்தியமா பேசுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சபை ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் அங்க சிறைச்சாலையில கிரியை செய்கிறார். எந்த குடும்பம் ஊக்கமாய் ஜெபிக்குதோ, உங்க பிள்ளைகள் எங்க கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுல கர்த்தர் கிரியை செய்வளரா இருக்கிறார். எந்தெந்த இடத்துல விசுவாசிகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்தந்த விசுவாசி சபையில வந்து ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம செய்வேன்னு சொன்னாரு. நான் செஞ்சேனா? செய்யல. ஆனா வர வருஷம் அதை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. சபை எப்படி செஞ்சது? ஊக்கமாய் வருகிற நாட்களை நாம் எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். சும்மா உட்கார்ந்து சாப்பாடுக்கு ஜெபம் பண்ற மாதிரி, ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ஆசீர்வதியும் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. இது சாப்பாடுக்கு ஜெபம். நீங்க சாப்பாடுக்கு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆளா எழுப்பி போற நானா இருப்பேன். இல்ல வந்து முதுக தட்டி, எப்பா சாப்பாடு தான் ஜெபம் பண்ண சொல்ல, கன்வென்ஷன் ஜெபம் பண்ண சொல்ல, சாப்பாடு ஜெபம் பண்ண முதல்ல சீக்கிரம் ஆமீனை போட முடி. ஒரு முறை காலம் சென்றதான நல்ல ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் பாஸ்டர் ராஜாமணி அவரோட உட்கார்ந்தா நிறைய அனுபவங்கள்லாம் கேட்க வரும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஆனா இன்னும் சாம்பார் தாளிக்கல. அங்க இருந்த ஊழியக்காரரு என்னடா பண்ணலான்னு அப்பாங்கெல்லாம் சொன்னாங்களா, கொஞ்ச நேரம் இதெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அங்க இருந்து தானே ஊழியக்காரெல்லாம் பார்த்து இது நல்ல ஆலோசனையா இருக்கிறபடினாலே எல்லாம் சாப்பாடுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு,
அதனால நம்ம எல்லாம் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்பதான் அங்க பருப்பு வந்துட்டு இருக்கு. இவங்க சாப்பாடுக்காக ஜெபம் பண்ண ஆளு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயசான தாத்தா எலும்பி நின்று, ஐயா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வயிறுல இங்க சாதம் கொதிக்குது, சீக்கிரம் ஒரு ஆமீனை போட்ட முடிச்சிங்கன்னா போய் சாப்பிடுவோம்ல. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், இப்போதான் யா பருப்பு வேகுது, பருப்பு வேகட்டும், ரசம் ஆயிடுச்சா ரசத்தை ஊற்றி எங்களுக்கு அனுப்புங்கன்ட்டாராம். எந்தெந்த இடத்துல எங்கெங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியணும். வேலூருக்கு ஒரு தடவை போயிருந்தேன். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் காட்பாடி ஜங்ஷனில் சாயங்காலம் அது 5-5:30 தான் வரும். அப்போ எங்களை பார்க்க ஒரு ஊழியக்கார் வந்தார். ஜெபம் பண்ணுறான்னாரு. நான் சொன்னேன், எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, போகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகும், அதனால் சீக்கிரமாக ஜெபம் பண்ணுங்க, உடனே முடிச்சிடுறாரு. சரின்ட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் எங்கள் தாத்தா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தாத்தா இறந்து போய் 50 வருஷம் ஆச்சு. தாத்தா ஊழியத்துக்காக இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இன்னும் 2 தாத்தா இருக்கிறாங்க. ஒரு தாத்தா முடிச்சு அப்புறம் 2வது தாத்தா வந்திருக்கிறாரு. பார்த்தோம் இது முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போனோம், 2 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடுச்சு. ஏறணும், வந்துட்டோம். சென்னை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம், என்ன எத்தனை மணிக்கு முடிச்சாருன்னு. அவர் முடிக்கும் பொழுது கடைசியாக உங்கள் சின்ன பையனுக்கு, அதான் எனக்கு சின்ன பையனுக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு 5:40 இருக்கோன்னு. 5:30 மணிக்கு 5:25 ட்ரெயின். நாங்கள் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு. கண்ணு திறந்து பார்த்தா எல்லாம் வருகையில் போயிட்டோம், யாரும் இல்லை. எங்கள் அக்காவும் கூட வர வேண்டியதாக இருந்தது. இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாரும் போயிட்டா நல்லா இருக்காத, அப்புறம் உள்ள வச்சுட்டு பூட்டிட்டாலே போனோம். எங்கள் அக்கா மாத்திரம் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். திறந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. எங்கள் அக்கா மாத்திரம் பாவம் பலியான ஆடு மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்ன சிஸ்டர் எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமாம், 5:25 ட்ரெயின், அவங்க 5 மணிக்கு கிளம்பணும், நீங்கள் வந்துட்டதுனால ஒரு 5 நிமிஷம் இருந்தாங்க. ஆமாம், லேட் ஆகிடக்கூடாது. இல்லை, நான் ஜெபம் பண்ணால் ட்ரெயின் லேட்டாக வரும். இது பாருங்க, இது ஒரு கதை வர. நான் ஜெபம் பண்ண பிருந்தாவன் எப்போதுமே ட்ரெயின் லேட்டாக தான் வரும். அன்னைக்கு பார்த்து இரு ஜெபத்தில் ஆண்டர் ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் கரெக்ட் டைம் வந்துருச்சு. காட்பாடியில் 2 நிமிஷம் தான் நிற்கும், 2-3 நிமிஷம் தான் நின்னாலும் போயிடும். நாங்கள் போகிறோம், எப்போதுமே நாங்கள் போய் உக்காந்துருப்போம். உக்காந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா பாலிசி அப்படி எப்படி பாருங்க, எந்தெந்த சமயத்தில் எங்கே என்ன எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருமண வீட்டில் போய் அந்த கல்வாரி நின்று இருக்கிற பாடக்கூடாது. கல்யாண வீட்டில் போய் ஏறுகின்றார் கல்வாரி, பாவம், மாப்பிள்ளை குறித்து பாடுறாரா இல்லைன்னா இயேசுவை குறித்து பாடுறாரான்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் வேடிக்கை நடந்திருக்கு. ஆமாம், கல்யாண வீட்டில் போய் அன்பே அன்பே அதெல்லாம் பாடக்கூடாது. ஆசீர்வாதமாக 2 பாட்டை பாடுங்க. ஆசீர்வாதம் நல்ல வாழ்த்துக்களை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்ம இந்த 25வது வருஷத்துல கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரு. ஒன்னு தீர்க்க தரிசனமா சொல்ற, யார் யார் மேலாம் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் ஊக்கமா ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு 25வது வருஷம் நீங்க கவலைப்படாத அவசியமே இல்லைங்க. எல்லாமே கர்த்தர் செய்து முடிப்பார். எல்லாமே கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமா, கண்ணை மூடுங்க. 26வது வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன், கேளுங்க. பூமி அதிர்ச்சி வர போகிறது. நான் ஜோசிக்காரனா, நான் பூமி இருக்கிறனால பூமி அதிர்ச்சி வரதான் செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருப்பா? எரிமலை வெடிக்க போகுது. ஓஹோ, சரி, அப்புறம் இப்படியா சொல்றது? மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, வறட்சி பார்க்கிறேன். எங்க இருப்பா வறட்சி? ஆப்பிரிக்கால. அப்படியா? ஸ்தோத்திரம். அது ஏற்கனவே வறட்சி தான் இருக்கு. யுத்தத்தை பார்க்கிறேன். கடைசி காலம் யுத்தம் நடக்க தான் செய்யும். பிரிவினையை பார்க்கிறேன். கடைசி காலத்தில் பிரிவினை உண்டாக தான் சொல்லிருக்கு, நடக்கும். இந்த இந்த மோடி மஸ்தான் வேலையே இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்லணும்? பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தரை நோக்கியவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது சொல்லிய நம்ம ஒருத்தருக்கு சொல்லாம சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும்
சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவே இருக்காதுங்க. என் மேய்ப்பர் இயேசு இருக்கிறார், ஒரு குறையும் கிடையாது. பாருங்களா, என் மேய்ப்பரா இயேசு இருக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே குறைகள் என்பது ஏது இருக்க, குறை இருக்காதையா, குறை வரும், ஆனா பயப்படாதீங்க. திராட்சரசம் இல்லாம போயிடுச்சு, இல்லை என்ற காரியம் இல்லாம போகல, இல்லை என்ற காரியம் தந்ததுக்கு அப்புறம் ஒரு திராட்சரசம் வந்தது. எப்படிப்பட்ட திராட்சரசம்? முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ள ரசமாக காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய போகிறார். இல்லை என்ற ஒரு காரியம் வந்த பொழுது இருக்கிற வண்ணமாய் கர்த்தர் நம்மளை செய்ய நடத்த கர்த்தர் தெய்வமா இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டார், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள். சொல்லுங்க, என்னது? வியாதி வந்துச்சு. அந்த வியாதி என்னவா மாறிடுச்சு? மரணத்துக்கு ஏதுவாக மாறினது. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ணு, சீக்கிரம் வில்லு எழுதிக்கோ, சீக்கிரம் வில்லு எழுது. ஏன் தீர்க்கதரிசி, உனக்கு வியாதி வந்துருச்சு, இப்போ அடுத்து என்ன செய்ய போற? சாக போற. ஐயோ 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 சொல்லி இந்த எசேக்கியா புலம்புறத பார்க்கிறோம். பின்னால வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா சுவர்புறமாக திருப்பி கொண்டு, எங்க திரும்பிட்டாரா? சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தர் சுவர் பக்கமா பார்த்து, கர்த்தாவே, சுவர் பக்கமா பார்த்துட்டு ராஜா ஜெபம் பண்றார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, நான் உமக்கு முன்பாக உண்மையா நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். மன உத்தமமாய் நடந்தேன். இவர் சொல்றாரு, நான் உண்மையாய் நடந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். நான் எவ்வளவு ஒழுங்கா இருந்தேன், எவ்வளவு சர்ச்சுக்கு போனேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எவ்வளோ தசமாகவும் கொடுத்தேன், காணிக்கலாம் எடுத்தேன், பாஸ்டருக்கு பையெல்லாம் தூக்கினேன், சர்ச்செல்லாம் பெருக்கினேன், சர்ச்செல்லாம் சுத்தம் பண்ணேன், எல்லாரும் விசாரித்தேன், கிறிஸ்துமஸ் சாப்பாட்டுக்கெல்லாம் நான் காசு கொடுத்தேன், ஞானசானம் தொட்டிக்கெல்லாம் காசு கொடுத்தேன். என்ன ஆண்டவரே இப்படி வந்துச்சே, நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நினைத்தருளும் ஆண்டவரே, கொஞ்சம் நான் செஞ்சதெல்லாம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே, கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவரே, கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். இந்த பிள்ளைங்க டிராமாவில் நடிக்கும் பொழுது ஏசப்பா அங்கே உட்காந்துருப்பார், நியாய சீட்டில் நியாயாதிபதியாக உட்காந்துருப்பார். ஜான் 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 வருவார். ஜான் சொல்லுவார், தப்பாக நினைக்காதீங்க, என்ன இந்த ஜானை சொல்லுவார்ல, இல்லை என்ன ஜென்ரலாக ஒரு பேர் வைப்போமே, யூதாஸ்ன்னு வச்சுப்போமே. யூதாஸ் வருவார், நான் இயேசு கிறிஸ்து கூட நான் 3.5 வருஷம் இருந்தேன், நான் தான் பணப்பை ஹேண்டில் பண்ணேன், 1 பைசா கூட நான் திருடலப்பா, நான் உண்மையாக ஆண்டவர் கொடுத்த பணத்தெல்லாம் நான் தான் வச்சுருந்தேன், மீன் வயிற்றுலேருந்து கொண்டு வந்த காசு என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் கணக்கு வச்சுருந்தேன், பர்ஃபெக்டாக கணக்கு வச்சுருந்தேன், என் பேர் கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்பா. அந்த ட்ராமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ அவன் பேரை எழுதி பார்ப்பாங்க, பார்த்தா அவன் பேர் என்ன இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இல்லையே, உன் பேர் இல்லையே. இல்லையா? உடனே சிரிச்சுன்னு யார் வருவா? வந்து இழுத்துன்னு போவாங்க, ஐயோ கத்தின்னு போவாங்க. அந்த ட்ராமா வந்து போடுங்க, என்ன இப்போ ரொம்ப புதுசாக பார்க்குறாங்க. அதனால தான் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து பார்க்கணுன்றது. சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வர்றது கிடையாது, அதனால வந்து பாருங்க. அந்த ட்ராமா சரி இன்னொரு போடுங்க, ஒரு சண்டே வேணால் போடுவோம். ஆமாம், பாருங்க. என் பேர் எப்படி இருக்குங்க, நான் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிறேன், நான் நீதிமானுங்க, ஆனாலும் வியாதி வந்துடுச்சு. கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா மூலமா, உன் வீட்டு காரியத்தில் என்ன செய், ஒழுங்கு பண்ணு. ஏன் உனக்கு என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுது. இப்படி நான் வந்து உங்க வீட்டில் ஹவுஸ் விசிட்டிங் வரப்போ சொல்றேன்னு வைங்க, பிரதர் வாங்க, என்ன பாஸ்டர்
நீர் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்க போறீரு, சீக்கிரமாக சூத்துலாம் யார் யார் பேர்லாம் எழுதி வில்லாம் ரெடி பண்ணுங்க. யோ, ஹவுஸ் விசிட்டிங் வந்தால் ஜாப் பண்ணிட்டு போகாமல் இதன் மூலம் வாய்ப்பு எதிர்த்தார. இருபத்தி 24ஆம் தேதி நான் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தேன். இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் இப்படி எல்லாம் பேசி எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அது வேலை நடந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசிட்டு கேட்டேன், வசந்தம்மா வருக ரொம்ப சீக்கிரம், ஆண்டோட வருகைக்கு சரியா இருக்கிறீங்க, ரெடியாக இருக்கிறீங்களா? போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், என்னம்மா போகிறீங்க? வேலை இருக்கு. போயிட்டாங்க. நேற்று 11 மணிக்கு கேட்குறேன், இறந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த சிசிடிவி கேமராவில் அவங்க வரதையும் என்கிட்ட பேசுகிறதையும் அவங்க கேட்டாங்க. 24ஆம் தேதி பேசுகிறோம், 27ஆம் தேதி அவுட்டு. மனுஷன் வாழ்க்கை என்ன சொல்ல முடியாதுங்க. கேரண்டி, வாரண்டி, எக்ஸ்சேஞ்சு, ஆஃபர் எல்லாம் தள்ளுபடி தான். ஆமாம், இப்போ என்ன மாதம்? மார்கழி மாதம் தள்ளுபடி, அப்புறம் தை மாதம் வந்தால் தள்ளுபடி, எல்லாம் தள்ளுபடி கேஸ் தான். ஆனால் ஜீவனோடு இருப்பதும் சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனால் அந்த எசேக்கியா என்ன தெரியுமா செஞ்சாரு? கர்த்தர் சொன்னதை மிஞ்சி ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர் பக்கத்தை பார்த்து திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் என்ன செய்தான்? மிகவும் அழுதான், 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 அழுதான். ஆண்டவரே, எனக்கு நீ ஜீவன் கொடுக்க மாட்டீரோ? எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீரோ? கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இந்த ஆண்டவரும் நம்முடைய ஆண்டவரும் இந்த 26வது ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க ஜெபத்து நிமித்தமாய், உங்களுடைய ஊக்கத்து நிமித்தமாய், உங்களுடைய தியாகத்து நிமித்தமாய், உங்க விசுவாசத்து நிமித்தமாய், கிருபை நிமித்தமாய் ஆண்டவர் எப்படி எசேக்கியாவுக்கு ஆண்டை கூட்டி கொடுத்தாரோ அது போல இந்த நாட்களிலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கூட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 65வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 65:2 வாசிக்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும், யாவரும் என்ன சொல்லுங்க? மாம்சமான. சங்கீதம் 65:2, சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவர் அப்படினாலே மாம்சமான யாவரும், எல்லாரும், பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, நீ என்னதான் ஜாலியா சுத்தினாலும், எங்கதான் நீ சுத்தினாலும், உனக்கு ஒரு தேவன் வரும் பொழுது ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்தில் நீ வந்தால் நீ தப்பித்துக் கொள்ளுவாய், பிழைத்துக் கொள்ளுவாய். ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை ஒரு வருஷத்தை கூட்டியும் கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி நான் கோயம்புத்தூர்ல அந்த தம்பி சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸோட போனதுனால அவரோட ஆயுசு என்ன செய்யப்பட்டது? குறைந்து போனது. மூத்தவன் அப்படி ஒரு பெரிய நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவன், கூட பிறந்த தம்பிக்கு இப்படி நடந்ததை பார்த்ததுனால கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டிய அந்த சூழலிலே கர்த்தரை என்ன செய்துட்டான்? விட்டு விட்டான். மனைவி போயிடுச்சு, ஜீவனே போயிடுச்சு. நாம ஒரு தீர்மானம் எடுப்போம், என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னா, சிலுவையின் முன்னா, உலகமே பின்னா, சிலுவையின் முன்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எதுல விடுதலை? இயேசு சிந்திய
இரத்தத்தினாலே என்றும் யார் யாரெல்லாம் இரத்தத்துக்குள்ளே இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள், கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. 25வது ஆண்டு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கேட்டார். சில நேரங்களில் சில ரொம்ப தமாஷா இருக்கும். நான் கார்ல ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். சில ஊழியக்காரன், என்ன பாஸ்டர் ஜெபம் கார் கூட ஜெபமானு? கார் கூட ஜெபம் தான். போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகும்போது ஜெபிப்பாய், வரும்போது ஜெபிப்பாய். அப்போதான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. காரணம், நீங்க ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7:15 வாசிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறதுமாய் இருக்கும். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இந்த ஆண்டும் சொன்னேன், கடந்த ஆண்டும் சொன்னேன், மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு, நம்முடைய ஆலயம் இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கிறது. சில நேரத்தில் 10:30 மணி கூட திறந்திருக்கும். சில வேளையிலே 11 மணிக்கு வரைக்கும் திறந்திருக்கும். அட்லீஸ்ட் மேக் இட் அஃபிஷியலி அப் டு 10 o'clock. மாதத்துக்கு ஒரு முறை குடும்பமாய் மாதத்துக்கு ஒரு முறை வந்து சபையிலே ஜெபிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கத்து செய்கிறத பாருங்க. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? மாதத்துக்கு ஒரு முறை 8:30 மணிக்கு மேலே ஜஸ்ட் கம் வித் அ ஃபேமிலி. ஆண்டவர் கிருபையிலே நமக்கு காரை கொடுத்துருக்கிறாரு, இல்லை 2 வீலரை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏறுங்களேன், 2 வீலர் எல்லாமே ஏறுங்களேன், குடும்பமாக ஏறுங்களேன். 4 பேர் வாங்கலை, உள்ளுக்குள்ளே தானே இருக்கும். நம்மளை சட்டத்தை மீறணும் இல்லை. என்னடா பாஸ்டர் 4 பேர் ஏறி வைக்க சொல்கிறாரு, பக்கத்தில் தான் வாங்க. வரும்பொழுது நல்ல கவனிங்க, நாய் வரட்டும், நாய் உங்களை வரட்டின்னு வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் சர்ச்சில் போய் ஜெபிக்குன்னு சொன்னால் அப்போ தான் ஏதோ ஒரு வயிற்று வலி வரும், தலைவலி வரும். நீங்கள் சர்ச்சுக்கு போகல, சும்மா மாலுக்கு போனோம், கடைக்கு போனோன்னா வயிற்று வலி வராது, தலைவலி வராது, நாயும் வரட்டாது. ஆனால் சர்ச்சுக்கு போனோன்னா நாய் வரட்டும், சர்ச்சுக்கு போனோன்னா தலை வலிக்கும், சர்ச்சுக்கு போனால் அன்றைக்கி தான் இடுப்புலாம் வலிக்கும், சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணு சொன்னால் அன்றைக்கி தான் அவங்க ஆஃபீஸில் நிறைய வேலை வரும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். அதை நம்ம என்ன செய்யணும்? உடைச்சி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்ப்பார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் கவனித்து கேட்கிற ஒரு அனுபவம் சபையிலே உண்டாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 9:31 வாசிக்கும் பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, நல்லா புரிஞ்சுங்க. உள்ள அக்கிரமம் இருந்தா கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு? God never heareth not sinners' supplications. God never heareth the prayer of wicked. அசுத்தம் உள்ளவர்கள், பாவிகள், பின்மாற்றக்காரர்கள், இவரை தேவன் அருவருக்கிறபடினாலே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஒரு சகோதரனை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது கூட அவருடைய ஜெபத்தை நான் கேட்டேன். அவர் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் மேன் சொல்லலாம், ஒரு ஜென்டில்மேன் கூட சொல்லலாம். நான் அவரை ஒரு 12-15 வருஷமா நான் அவரை பார்க்கிறேன். அவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஏசப்பா, அவருக்கு எப்படி ஒரு 65-70 வயசு இருக்கும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஜெபம் பண்ணுவார். ஏசப்பா, நாங்கள் குற்றங்கள், தவறுகள், பாவங்கள், குறைகள் செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கிருபை வெளிப்படும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பாவத்திற்கு தக்க தண்டனை கொடுக்காதபடிக்கு
ஆண்டவரே எங்களை தண்டியாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். திரும்ப திரும்ப நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, எங்கள் இருதய கடினப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியான தாமே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இது பல முறை பல வருஷமாக அந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன். அப்போ நான் கேட்பேன், அங்கிள், பிரதர், நான் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிக்கலான்னு கேட்டு சும்மா ஒரு ஜோக்கா. அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லை பாஸ்டர், பாவமே செய்யக்கூடாது என்ன நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் வார்த்தையில் நம்ம ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்கில் ஒரு காரியத்தை மிகப்படுத்தி பேசுறது கூட பாவம் தான். அவர் எப்போதுமே ஃப்ளைட்டுக்கு 10 மணி ஃப்ளைட்னா அவர் எப்போதுமே 10 மணிக்கு தான் ஏர்போர்ட்டில் இருப்பார். அவருக்கு ஒரு கிருபை இருக்கு, இஸ் a frequent traveler. வருஷத்துக்கு 100கணக்கான முறை ட்ராவல் பண்ணுறவர். அப்போ அவங்க சொல்லுவாராம் ஏர்போர்ட்டில் போய், இல்லை இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு சிக்கு, இல்லை என் பாப்பா சிக் ஆகிடுச்சு, இல்லை வரவழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு முறை அவர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, கார் அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு, டிரைவரை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டாரு. இவர் சென்டர் மீடியான காரை உள்ளே விட்டார், காரு தலை கீழே உள்ளே போயிடுச்சு. இவரே கதவை திறந்து எல்லா ஜனங்களாம் ஓடி வரத்துல இவரே 4 காலில் பாஞ்சு வெளியே வந்துட்டு கேட்டார், ஆட்டோ 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 ஆட்டோனாங்க. என்ன சார், எங்கே எனக்கு கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருக்கு சார், இது அப்படியே இருக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், பையன் மாத்திரம் எடுத்து உள்ள காரில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்புறமா ரிகவரி பண்ணுறீங்க, நான் முக்கியமான இடத்துக்கு போகிறேன். அவர் சாட்சியெலாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக பேசுவார். அவர் சொன்ன விதம் கிரியேட்டிவ். எனக்கு 8.3 போயிடுச்சு பாஸ்டர். ஆண்டவர் கிருபையில் பாருங்க, ஐ எம் த ஒன்லி பர்சன் ஐ எம் ஏபிள் டு ரீகெயின் மை கிரியேட்டிவ் லெவல். என்னோட கிரியேட்டிவ் இஸ் 1.5. பாருங்க, அவர் குழந்தை ஜெபம், அவர் குழந்தை தன்மை என்று சொல்கிறோம்ல, ஸ்பிரிச்சுவலாக அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை ஜெபிக்கிற மாதிரி ஜெபிப்பார். கர்த்தர் அவர் நடத்துகிறத பார்க்கும்போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு, எனக்கு அது பெரிய சாட்சியா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீண் வார்த்தையினால் அழுப்ப வேண்டாம். ஒரு குழந்தை தகப்பன்ட்டு பேசுகிறது போல பேசுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 37 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37 வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனையும் செம்மையானவனையும் கர்த்தர் அவர்கள் இந்த வருஷத்தை சமாதானமாய் முடிக்க வைப்பார். இந்த ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் சமாதானமாய் முடிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. முழுமையாய் சொல்ல போனால் திங்கள் செவ்வாய் தான் 2 நாட்கள் இருக்கிறது. புதன்கிழமை மீண்டும் நாம் எல்லாரும் இந்த இடத்துல நாம் கூட போகிறோம். இந்த 2 நாட்களிலே கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தர் உங்கள் துர்செய்திகளுக்கு விலக்கி காப்பாராக. கர்த்தர் உங்கள் எல்லா தீமைக்கும் காப்பாராக. கர்த்தர் யாரை காப்பார்? உத்தமனையும் செம்மையானவனை நோக்கி இருக்கிறவனுக்கு. ஹalleluya, hallelujah. The perfect man, the upright man end is peaceful. Upright man and the perfect man's life will be a peaceful life. இந்த 26வது ஆண்டு நாம் கலங்கினோம், குழப்பினோம், பயந்தோம். ஆனால் 26வது ஆண்டு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் எப்படி இருக்கணும்? உத்தமனாய் இருக்க வேண்டும், செம்மையானவளை நினைக்க வேண்டும். ஆமென். ரொம்ப டூ மச் ஆஃப் பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் பிடிக்கணும் பிடிக்கும், பிடிக்காதுன்னா ஸ்ட்ரைட். அது நல்லதை கேட்டாலும் எனக்கு தெரியாது, பிடிக்காது. ஆனால் சிஸ்டர் பிரைஸ்லார்ட் ரொம்ப நல்ல, உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் பிரதர், பிரைஸ்லார்ட் வாங்க, உங்களை தான் நினச்சி. ஷோ கர்த்தாவே, அதான் சினிமா துறை வளர்ந்துட்டே போகுது. போ அங்கே போய் சிவாஜி வந்து நடி, போ. நடிக்கிறவெல்லாம் தோத்து போனாயா? உத்தமனா இருங்க, செம்மையானவன் இருங்க. கர்த்தரை முன்னிட்டு ஒவ்வொருவரையும் நேசிங்க. அவன் உங்களுக்கு தூஷித்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை வைத்து சொல்லுங்க, பிரதர் எனக்கு உங்க மேல வருத்தம் இருக்கு, சிஸ்டர் உங்க மேல வருத்தம் இருக்கு, வாங்க ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணலாம், செட்ரைட் பண்ணலாம்.
அதுதான் செம்மையானவன், அதுதான் உத்தமன். இல்லை அவரை குறித்து பேசவும் பேசாத, அவர்களை குறித்து நீ பாரப்படவும் பாரப்படாத. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க வழியை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்காக முடிவை, கர்த்தர் உங்களுக்கு செம்மையான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களோட முடிவு சமாதானமா இருக்கும். நீங்க ஏன் அநேகர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? உள்ள கடப்படா 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 கடப்படா. 25 ராத்திரி எத்தனை பேருக்கு வயிறு கடப்படா கடப்படான்னு தெரியல. கடவுளா 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 புர்ரு புர்ரு டர்ரு புர்ரு எல்லாம். நான் ஆண்டவர் கிருபையில் அதுலேருந்து கர்த்தர் தப்பித்துக் கொள்ள உதவி செய்தார். வாயை கட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். வாயை கட்டிங்க, வார்த்தையை பிடிச்சி வச்சிங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா பேசணும், நல்லா பேசுங்க. நான் தமாஷு தான் சொன்னேன், ஜோக்குக்கு தான் சொன்னேன்னு ரொம்ப விளக்கி கொடுத்து வாங்கிறாத. நல்லா ஜாலியாக இருக்கு, ஜாலியாக பேசு. உன்னை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தை அடக்கிக்கோ, பிடிச்சி வச்சிரு, அமைதியாரு, சமாதானத்தை எழுதுறாத. கர்த்தர் செம்மையானவனுக்கும் உத்தமனுக்கும் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருகிற வருஷத்திலே உத்தமனா இருங்க, செம்மையான காரியத்தை நினைங்க, செம்மையான காரியத்தை பேசுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 17வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். கண்மணி போல என்னை காத்தருளும் ஆண்டவரே, கண்மணி போல என்னை காத்தருளும். 25வது ஆண்டு நான் நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னை கண்மணி போல காத்தார். இன்றைக்கு மாலை நடக்க போகிற இந்த சாட்சி கூட்டத்துக்கு நீங்க ஒன்றும் கதெல்லாம் பேச வேண்டாம். நேற்று நான் சொன்னேன், வாழைப்பழம் தோல் வந்துச்சு, நாய் வந்துச்சு, பேய் வந்துச்சு, ஆமாம் அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இது சொன்னாங்க, பஸ்ஸு கண்டக்டர் விசில் ஊதுனாரு, ஆமாம் ஓலா டிரைவர் வரல, ஆமாம் பேய் டிரைவர் வந்துச்சு, இதெல்லாம் எது வேணாம். வந்து நில்லுங்க, கர்த்தர் நன்மை செய்தார். ஃபினிஷ்ட், முடிஞ்சது. 2 செகண்ட் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார். சொல்ல முடியுமா? சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் என்னை கண்மணி போல காத்தார், என்னை கண்மணி போல காத்தார். எல்லாம் கண்ணில் மூடி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கண்மணி போல காத்தார், என்னை கண்மணி போல என்னை நடத்தினார், என்னை கண்மணி போல கர்த்தர் என்னை வழி நடத்தினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி 2 முடிந்தார் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை கண்மணி போல காத்தீரே. ஹalleluya. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் உம்முடைய கண்கள் என் மேல நோக்கமாய் இருந்தபடினாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்முடைய தீபம் என் தலைமையில இருந்தபடினாலே இந்த 25வது ஆண்டு இருள் நிறைந்த இந்த பாதையிலே நான் வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை கொடுத்தீரே. வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், சிலர் தற்கொலை பண்ண வேண்டும், ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தோம். ஆனாலும் கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருந்தபடினாலே இந்த ஆண்டை முடிக்கும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தருடைய கண்கள் என் மேல நோக்கமாக இருந்தது, கர்த்தருடைய செவி எனக்கு கிடைத்த வேண்டுதலுக்கு திறந்திருந்தபடியினாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பகைவர்கள் எழுப்பினார்கள், பகைவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், பகைவர்கள் என்னை தூஷித்தார்கள். உன் வீட்டாரே உன் சத்துரு. Your own households they are the enemies. They smile, they laugh, but they have vengeance. அவள் சிரிப்பாங்க, உங்களை உபசரிக்கிறதை போல உபசரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலேயோ விஷம், நஞ்சு. ஆனால் கர்த்தர் கிருபையினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தரே சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திர நிரம்பி வழிய செய்து கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர வைத்து நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்த கர்த்தருக்கு கரலை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்க. எல்லாம் அவருடைய கிருபை,
எல்லாம் அவருடைய அன்பு இரக்கத்தினாலே. Not because I am good. நான் நல்லவனாய் இருப்பதனால அல்ல. வியாதி வந்தது, மரித்து போவேன் என்று சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆனால் ஊக்கமா ஜெபித்த பொழுது, சாதாரணமா ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த ஆண்டை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் ஒரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய தயவினால. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். The more you are grateful, the more the great things you are going to witness in the year 26. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளதா இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு 26வது வருஷமும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. God's commandment to the church is, கர்த்தர் கொடுத்த கட்டளை சபைக்கு என்னவென்றால், குடும்பம் குடும்பமாய் சபையில வந்து ஜெபியுங்கள். Pray, pray as a family. Come as an individual. Come. கர்த்தர் இங்க இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இங்க இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. கர்த்தர் உத்தமனாயும் செம்மையானவனை கர்த்தர் நோக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கண்மணி போல காப்பார். கர்த்தர் என்னை கண்மணி போல என்னை காப்பார். எல்லா கண்மணி போல காத்தருளும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கிறோம்னா கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, keep me as the apple of the eye. Hide me under the shadow of thy wings, Lord. Keep me as the apple of the eye. You hide me under the shadow of thy wings. Oh God, you keep me under the shadows, Lord. Lord, keep me under your wings, Lord. என்னை ஆண்டவரே நிழலுக்குள்ள வைத்துக்கொள்ளும். என்னை உடைய சிறகுக்குள்ள வைத்துக்கொள்ளும். நீர் என்னை கண்மணி போல காத்துருள். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை கண்மணி போல காத்துருளுவீராக. உம்முடைய ஆண்டவரே நிழலுக்குள்ள என்னை வைத்துக் கொள்வீராக. உம்முடைய சிறகுக்குள்ள என்னை வைத்துக் கொள்வீராக. தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்வீராக. எங்களுக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. பரிசுத்தப்படுத்தும், வருகை காய்த்தப்படுத்தும். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.